ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக இப்போ நடந்துகிட்ருக்க ஆஸ்திரேலியா எதிரான தேர்ட் டெஸ்ட் போட்டியே நாங்கள் தான் வெல்வோம் இந்திய அணி. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கோசரம் நான் கடைசி வரைக்கும் உழைச்சி கண்டிப்பாக இந்த தொடரை வெல்றது தான் எங்களோட முழு குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் டெஸ்ட் போட்டி டே 2 முடிஞ்ச உடனே 5 விக்கெட் எடுத்த ஜஸ்பிரிட் பும்ரா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி குறித்தும் இப்போ வரப்போகிற டெஸ்ட் போட் குறித்தும் இப்போ நடந்துட்டு இருக்க டெஸ்ட் குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் போட்டி நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா மழையால் நின்று போச்சுங்க. வெறும் ஒரு 27 ரன் மட்டும் தான் ஆஸ்திரேலியா அடித்தாங்க. செகண்ட் டே வந்து சூப்பராக ஃபுல்லாக நடந்துச்சு. ஆஸ்திரேலியா 405 ரன் அடிச்சிருக்காங்க. அது முடிஞ்சோடனே 5 ஃபார் எடுத்த ஜஸ்பிரிட் பும்ரா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்திய அணி வெல்றது மட்டும் தான் எங்களோட குறிக்கோள். இந்திய அணிக்கோசம் நான் கடைசி வரைக்கும் உழைப்பேன், என்னோடய உழைப்பை ஃபுல்லாக போடுவேன். இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக இந்திய அணிக்கோசரம் நான் நல்லா உழைச்சி இந்த தொடரை வென்றது தான் எங்களுக்கு முக்கிய குறிக்கோள். தொடரை வென்று ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோம். அது எங்களோட இப்போதைக்கு ஒரு கோலாக இருக்குது. அதுக்கோசரம் நான் கண்டிப்பாக உழைப்பேன். நீங்கள் வேணால் பொறுத்து இந்த பாருங்கள், இந்த தேர்ட் டெஸ்ட் போட்டியை நாங்கள் தான் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்பிரிட் பும்ரா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஆதரவாக பேசியிருக்காரு, ஆறுதலாக பேசியிருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் அவர் சொல்கிறது தாங்க உண்மை. அவர் மட்டும்தான் போலிங்கில் கஷ்டப்பட்டுருக்காருன்னு சொல்லலாம். கூட யாருமே போட மாட்டாங்க. ஏன்னா இந்த போட்டி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 5 விக்கெட் எடுத்திருக்காரு ஜஸ்பிரிட் பும்ரா. அப்புறம் நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி ஒன்று, சிராஜ் ஒன்று, 2 பேர் எடுத்திருக்காங்க ஒரு விக்கெட்டு. கூட யாருன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த டிராவஸ் ஹெட்டெல்லாம் 100 அடிச்சு கொடுத்துருக்க முடியாது. ஸ்மித் வேறு ஃபார்ம் கண்டார், அவர் ஒரு 100 அடிச்சிட்டார். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போலிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஒருத்தரே பால் போட்டு ஒருத்தரே தான் விக்கெட் எடுக்கணும்னா அது கஷ்டம். ஏன்னா எல்லா மேட்சும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இன்னும் பண்ணுவார், அவர் இல்லைன்னு சொல்ல. அவர் கூட ஹெல்ப்பிங்க்கு சிராஜ் தான் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. நிறைய யோசிக்கணும். இந்திய அணி கேப்டன்ற முறையில் ரோஹித் சர்மாவும் நிறைய யோசிக்கணும். சீனியர் பிளேயருன்ற முறையில் விராட் கோலி நிறைய யோசித்து அதனால் சில பல இன்னிங்ஸ் ஆனுங்க. ஏன்னா இப்போ 405 ரன் அடிச்சுட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ். இன்னும் எவ்வளோ அடிப்பாங்கன்னு தெரில. அது அடித்தாலும் இந்திய அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வரும்போது கண்டிப்பாக அவங்க ஈக்குவலான ரன்னாச்சு அட்லீஸ்ட் அடித்தா மட்டும்தான் இந்த போட்டி ஒன்று ட்ரால் முடியும். அப்படிலாம் எதனா ஒரு இந்தியா மிராக்கல் எதனா ஒன்று பண்ணி நம்ம ஜெயிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு உருவாக்க முடியும். அதனால் கண்டிப்பாக கேர்லெஸ் ஆகிடக்கூடாது. அடுத்த டே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டே 3 தொடங்க போகுது. டே 4 டே 5 ஒவ்வொரு டேவும் இம்பார்ட்டன்ட். இந்திய அணி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த போட்டியை வெல்ல முடியும். நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்திய அணியோட பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா ஜெசிபாய் அவர் வந்து இந்திய அணிக்கு ஒரு ரசிகர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். கடைசி வரைக்கும் நான் உழைப்பேன், இந்திய அணிக்கோசம் ஜெயிக்கப்பேன்னு சொல்லிட்டு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.